இவை இரண்டையும் கொண்டு நாம் தீநீர் ஒன்றை தயாரிக்கப் போகிறோம். நமது அகத்தியர் என்கிற சித்தர் பெருமான் இந்த ஆவாரம் பூவை பற்றி பின்வரும் பாடலால் குறிப்பிடுகின்றார். எவ்வாறு எனில், ஆவாரம் பூ தங்கத்திற்கு சடம் தரும், மேலும் பல்வேறு வகையான நோய்களை தீர்த்தடிக்கும், கற்றாழை நாற்றத்தை போக்கிவிடும் ஆவாரம் பூவை சேர் என்று கூறுகிறார். தங்கம் போன்ற ஒரு உடலுக்கு நிறம் வேண்டுமென்றால் இந்த பூவை எடுத்துக்கொள்ளலாம் என்று பொருள். ஒரு சிலருக்கு கற்றாழை நாற்றம் என்று ஒரு நாற்றம் இருக்கும். அவர்கள் வெயில் எங்கேயாவது அலைந்து திரிந்து விட்டு வீட்டினுள் வந்தால் அவர்கள் வேர்வை நாற்றத்தோடு ஒரு வகையான துர்நாற்றம் அவர்கள் மேலிருந்து வீசும். அதற்கு கற்றாழை நாற்றம் என்று பொருள். அந்த கற்றாழை நாற்றத்தை அறவே நீக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த பூக்களுக்கு உண்டு என்று 3வது வரிகளால் குறிப்பிடுகின்றார். இறுதி வரியில், இத்தனை நோயும் நாம் தீர்த்து கொள்வதற்கு வேண்டுமென்றால் ஆவாரம் பூவை சேர் என்று கூறுகிறார். சேர் என்றால் இந்த பூக்களை உண்ண வேண்டும் அல்லது தீநீராக்கி குடிக்க வேண்டும் என்று கூறுகிறார். இப்படி அற்புதமான ஆற்றல் கொண்ட இந்த ஆவாரம் பூவிலிருந்து நாம் தீநீர் ஒன்றை இப்போது தயாரிக்கலாம். அதற்கான செய்முறையும் பார்க்கலாம். அதற்கு முதலில் நாம் 200 மில்லி தண்ணீரை நன்றாக காய்ச்ச வேண்டும். தண்ணீர் கொதித்து கொண்டிருக்கும் போது ஒரு சில கருத்துக்களை நாம் பரிமாறிக்கொள்ளலாம். மேலும் இந்த ஆவாரம் பூவிலிருந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான மற்றொரு பயன்களை கூறுகிறேன், கேளுங்கள். இந்த ஆவாரம் பூவை தேவையான அளவிற்கு எடுத்து தோல் நோயை நாம் சரி செய்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த ஆவாரம் பூவிற்கு உள்ளது. ஏனென்றால் தங்கத்தினுடைய நிறம் ஒரு மனிதனுக்கு வேண்டுமென்றால் நிச்சயமாக ஆவாரம் பூவை நாம் நன்றாக மசித்து தேய்த்து குளித்தோமானால் அவர்களுக்கு தோலில் உள்ள பிக்மெண்டேஷன் என்று சொல்வார்கள், ஸ்கின் பிக்மெண்டேஷன், தோலினுடைய நிறமிகள் மாறா வண்ணம் அவர்களை மிக அழகாக மாற்றக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த ஆவாரம் பூவிற்கு உள்ளதால் கண்டிப்பாக அனைவரும் இந்த ஆவாரம் பூவை பயன்படுத்தலாம். குறிப்பாக சர்க்கரை நோய் உடையவர்கள் மற்றும் உடல் வெட்டை, பெண்கள் வெள்ளைப்படுதல் நோய் உடையவர்கள் இந்த ஆவாரம் பூவை மிகுதியாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு அளவிற்கு அதிகமாக நன்மைகள் கிடைக்கும் என்பதால் அனைவரும் பயன்படுத்தலாம். அன்பான நேயர்களே, நாம் தேவையான அளவு தண்ணீரை காய வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போது நன்றாக காய்ந்த அந்த நீரில் 10 கிராம் அளவிற்கு ஆவாரம் பூக்களை போட வேண்டும். சுமார் 2 அல்லது 3 நிமிடங்கள் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக ஆவாரம் பூ சேர்த்த கொதித்த அந்த நீரில் நாம் 1/4 தேக்கரண்டி மட்டுமே பனங்கற்கண்டை சேர்க்க வேண்டும். அளவிற்கு அதிகமாக சேர்க்க வேண்டாம், 1/4 தேக்கரண்டி போதுமானது. நன்றாக சேர்த்து அந்த தண்ணீரில் அதை கலக்க வேண்டும். அன்பான நேயர்களே, நன்றாக கொதித்த அந்த மருத்துவ குணம் வாய்ந்த ஆவாரம் பூ தீநீரை இப்போது நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அன்பான நேயர்களே, இளமஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூ தீநீர் பார்ப்பதற்கு தங்கத்தின் கலரில் இருக்கக்கூடிய ஒரு தீநீராகும். இளம் மஞ்சள் என்று சொல்லக்கூடிய கலரில் இருக்கும். மேலும் இந்த ஆவாரம் பூ தீநீரை நீரிழிவு நோய் உடையவர்கள் காலையில் வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவிற்கு குடித்து வர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை. வெள்ளைப்படுதல் மற்றும் வெட்டை சூடு உடையவர்கள் வாரத்திற்கு 3 முறை அருந்த வேண்டும். அளவு 50 மில்லி அளவிற்கு காலை வேளையில் வெறும் வயிற்றில். இந்த நோய் உடையவர்கள் இந்த தீநீரை மிகவும் பத்திரமாக கையாண்டு அவர்கள் குடித்து வந்தால் அவர்களுடைய உடலில் உள்ள பல்வேறு வகையான நோய்கள் விடுதலையாவதோடு அவர்கள் உடல் உறுப்புகள் அத்தனையும் பாதுகாக்கப்படும். குறிப்பாக ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம் பாதுகாக்கப்பட்டு தோல் நிறமிகள் அழியா வண்ணம் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான ஒரு தீநீர் இந்த ஆவாரம் பூ தீநீர் ஆகும். ஒரு சிலர் இதை கஷாயம் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். கஷாயம் என்றால் தீநீர் என்று பொருள், வேற பொருள் அல்ல. ஆகையால் இந்த தீநீரை குடித்து வந்தால் பல்வேறு வகையான நோய்கள் விலகுவதோடு கண்களுக்கு குளிர்ச்சி தரும், தோல் நிறமிகளை பாதுகாக்கும், பல்வேறு வகையான நோய்களை விரட்டி அடிக்கக்கூடிய அற்புதமான இந்த ஆவாரம் பூ தீநீரை சர்க்கரை நோய் உடையவர்கள் மற்றும் வெட்டைப்படுதல்,
வெள்ளை நோய் உடையவர்கள் மிக தாராளமாக அருந்தலாம். இந்த நோய் இல்லாதவர்கள் இந்த தீநீரை தயாரித்து மாதத்திற்கு ஒரு முறை மட்டும் அறிந்து வந்தால் அவர்கள் உடல் உறுப்புகளில் உள்ள கழிவுகள் வெளியேறும். கழிவுகள் என்றால் நம் உடலில் தேவையில்லாத கழிவுகள் மலத்தின் வழியாக வெளியேறி உடலுக்கு ஆரோக்கியத்தையும் நம் தோல் நிறத்திற்கு பொன் சாயலையும் தரக்கூடிய இந்த குடிநீரை நீங்களும் பயன்படுத்தலாம். நோய் உடையவர்களுக்கு இதனுடைய பெருமைகளை எடுத்து கூறி அவர்களையும் தயாரித்து குடிக்க சொல்லலாம்.